Hi friends, very good morning. So welcome to SD channel. ஸோ இந்த சேனல் என் பேர் சாய் வெங்கட். இந்த சேனலுக்கு நான் புதுசு அண்ட் இந்த சேனலோட ஓனர் நான் தான். அண்ட் இந்த சேனலில் வந்து பார்த்தோன்னா லைக் ஃபன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ், ஹெல்த் அண்ட் சைக்கிளிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறைய விஷயங்கள், ஃபுட்டு, அப்புறம் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் பற்றி எல்லாம் நான் இந்த சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் மெயினாக இந்த சேனல் மூலயமா வந்து நிறைய பேர் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைக்கிளிங்கில் நான் ஆப்வியஸாக இங்கேருந்து வந்து திருத்தணி, இங்கேருந்து லைக் சென்னையிலேருந்து திருத்தணி, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, சென்னையிலேருந்து மகாபலிபுரம், இந்த மாதிரி நான் ரெகுலராக போவேன். அண்ட் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைக்கிளிங்ஸ், ஒர்க் அவுட்ஸ் இது மாதிரிலாம் பண்ணுவேன். ஹெல்த்தி ஃபுட்ஸ் எப்படி சாப்பிட்ணும். அண்டு சென்னையில் இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு பெருசாக பேச தெரியல. நான் வந்து இது ஃபஸ்ட்டு வீடியோ வில் சி. ஸோ போக போக என்ன நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் சைட்லேயும் கமெண்ட்ஸ் அண்ட் எது இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிளியராக வந்து என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் யூ கிவ் ஃபார் மோர் கண்டென்ட். அண்ட் தேங்க்யூ அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் and give a comments, so I will change myself. And வேறு என்ன, ஸோ டைம் இப்போ வந்து பார்த்தோன்னா லைக் 4:55. ஸோ இப்போ நான் வந்து 4:30 என்னோடய மார்னிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு மார்னிங் காலை கடன்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஸோ அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஹாட் ட்ரிங்க் அண்ட் இது குடிச்சு முடிச்சோடனே நேராக வந்து சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஐ ஹோப் 2 hours சைக்கிளிங் சென்னை ஐயப்பன்தாங்கல்லேருந்து இங்கேருந்து டேரெக்டாக வந்து தாம்பரம். ஸோ தாம்பரம் போயிட்டு திருப்பி அங்கே தாம்பரத்துலேருந்து ஐயப்பன்தாங்கல். ஸோ ஆஃபீஸ் போகணும். அதனால் வந்து நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ என்னோடய டயட் ஃபுட் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். நடுவில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து சீனரிஸு, கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வில் சி. பாய், நம்ம வந்து வீடியோஸில் பார்க்கலாம். டடா. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3 kilometers வந்தாச்சு. ஸோ இது போரூர் ஏரி, போரூர் பிரிட்ஜு ஹைவேஸில். ஸோ டோல் க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ டோல் க்ராஸ் பண்ணி போரூர் ஏரியை நம்ம க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது ஒண்டர்ஃபுல் ஃபீல். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ளசன்ட் ஏர், மென்டல் ஹெல்த் ரொம்ப கூலாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் சைட் பை சைடு நம்ம வந்து ஃபிட்னஸும் பார்க்குறோம். இந்த ரெஃப்ரெஷிங் ஏரு, நல்ல விண்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம நிறைய வாட்டி இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்து இந்தளவுக்கு பொறுமையாக ரிலாக்ஸாக எதுவுமே நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். பட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் சூப்பர் ஃபீலாக இருக்கும். ஸோ 40 minutes நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு. அண்ட் லைக் ஸ்லோவாக வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மலை அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டெம்பிள்ஸ். ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள் நேம் எனக்கு ஞாபகம் போயிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் நல்லாயிருக்கும். ஹலோ டீம், என்னோடய வாய்ஸ் சரியாக கேட்குதான்னு எனக்கு தெரியல. லைக் ஏன்னா வந்து ஹைவேஸில் நின்றுட்டுருக்கேன். நார்மல் ஹெட்செட்டில் நான் பேசிகிட்ருக்கேன். ஃபைனலாக என்னோடய டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து தாம்பரம் லைக் 2 kilometers. இப்போ இந்த பெட்ரோல் பங்க்ஸில் தான் ரெகுலராக வந்து நான் கட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே பேக் சைடில் திருப்பியும் வந்த வழியே திருப்பி அப்படியே போயிடுவேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 15 + 15 30 kilometers. ஸோ முடிச்சாச்சு இன்னைக்கோட டாஸ்க்கு. ஸோ ஃபிட்னஸோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஏன் ஃபிட்னஸ் அப்படின்னா, டெய்லி பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது, பெனிஃபிட்ஸ் நிறைய உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் இதை ஹேபிட்டை எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரஷ் பண்ணுறது மறக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி குளிக்கிறதும் மறக்கிறது கிடையாது டெய்லி. அதே மாதிரி நம்ம சைக்கிளிங், ஜாக்கிங், வாக்கிங் ஆர் ஜிம்மு, ஃபிட்னஸ், ஸ்விம்மிங், எந்த டைப் ஆஃப் ஒர்க் அவுட் இருந்தாலும் நம்ம மேண்டேட்ரியாக நம்ம பண்ணணும். எல்லாருமே 50 yearsக்கு அப்புறம் வந்து 60 years 50 years 60 yearsக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து சுகர் வந்துருச்சு அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 30 மேலேயே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் ஃபிட்னஸில் நம்ம வந்து பக்காவாக இருந்தோம். ஸோ 35 மேலே ஆர் அட்லீஸ்ட் 40க்கு மேலேயாச்சு இம்மிடியேட்டாக 40க்குள்ளேயே நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளை பார்த்து நம்மளோட
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட பசங்க கண்டிப்பாக வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திப்பாங்க. அண்ட் ஐ ஹோப் ஸோ திருப்பியும் வீட்டுக்கு போய்ட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறது, அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யா, தேங்க்யூ. So finally today we completed my workout and so நாளைக்கு நம்ம பார்க்கலாம், நாளைக்கு மார்னிங். See you, tada, bye bye.